ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு சின்ன பொம்மை மோட்டாரை பயன்படுத்தி ஒரு மோட்டார் பம்ப் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நமக்கு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, வளையற பைப், பொம்மை மோட்டார், அப்புறம் 3 வோல்ட் பேட்டரி தேவை. பிளாஸ்டிக் டப்பால 3 துளைய போட்டுக்குவோம். கீழே மூடியில இன்னொன்னு வளைவான பக்கவாட்டுல, அடிப்பக்கத்துல 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப்பை கட் பண்ணி ஒட்டிக்குவோம். நெகிழும் தன்மையில இருக்கிற பைப்பை டைட்டா அந்த துளையில சொருகிக்குவோம். இதுதான் பம்புக்கு உள்ள வரும் வழி. இப்போ திரும்ப 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப்பை கட் பண்ணி வளைவான பகுதியில இருக்கிற துளையில ஒட்டிக்குவோம். தடிமனான ரப்பர் துண்டையும் இங்க பொருத்திக்குவோம். நெகிழும் தன்மையில இருக்கிற இன்னொரு பைப்பை டைட்டா இந்த துளையிலையும் சொருகிக்குவோம். இதுதான் பம்ப்ல இருந்து வெளியே வரும் வழி. ஒரு அலுமினிய தகட சின்ன சின்னதா நிறைய மடிச்சு 4 ரெக்கை இருக்கிற விசிறிய செஞ்சுக்குவோம். இதுதான் நல்லா சுழன்று தண்ணிய பம்புக்குள்ள இழுக்க போகுது. இதுதான் பம்போட விசிறி. இதை 4 இதழ் இருக்கிற பூ மாதிரி பிரிச்சு விட்டுக்கோங்க. பார்க்கிறதுக்கு அந்த விசிறி இப்படித்தான் இருக்கும். ஒரு பால் பாயிண்ட் ரீஃபிலை எடுத்து சின்னதா வெட்டி விசிறியோட நடுவுல சொருகிக்கோங்க. இதுதான் விசிறி சுத்துறதுக்கு அச்சா இருக்க போகுது. ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ டப்பாவோட மூடியில இருக்கிற துளையில 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப்பை ஒட்டி 3 வோல்ட் பொம்மை மோட்டாரை ஒட்டிக்கோங்க. மோட்டாரோட அச்சுல அந்த ரீஃபில நல்லா பொருத்திக்கோங்க. நல்லா ஃப்ரீயா சுத்துற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ 3 வோல்ட் பேட்டரியை இணைச்சு ஸ்விட்சை போட்டா விசிறி நல்லா அழகா சுத்தும். இப்போ மூடையில பொருத்தி இருக்கிற மோட்டாரோட கவனமா டப்பாவை மூடுங்க. இதுதான் பம்போட முழுமையான அமைப்பு. ஸ்விட்சை போட்டீங்கன்னா டப்பாக்குள்ள விசிறி வேகமா சுத்துறத பார்க்கலாம். இப்போ டப்பாவை தண்ணீரால நிரப்பி டப்பாவை மூடுங்க. ஒரு மக்ல தண்ணியை எடுத்து பம்புக்கு உள்ள போகும் பைப்பை வச்சு ஸ்விட்சை போட்டா வெளியேறும் பைப் வழியா தண்ணி வேகமா கொட்டுறத பார்க்கலாம். கிட்ட வச்சு பார்த்தா டப்பாக்குள்ள விசிறி வேகமா சுத்தி தண்ணிய உள்ள இழுக்கிறத பார்க்கலாம். இப்படித்தான் எல்லா மின்சார மோட்டாரும் வேலை செய்யும். இதோ அழகான நம்ம மோட்டார் பம்பு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் மின் மோட்டார். காந்த புலத்தில் உள்ள கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாயும் போது கம்பிச்சுருளில் உருவாகும் இரட்டை காரணமாக மோட்டாரானது சுழல்கிறது.